பார்க்க போகிறது வானிலை அறிக்கை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் வரும். இந்த டிசம்பர் மாதத்துக்கு உள்ள வானிலை அறிக்கை கொஞ்சம் மூலம் வரோம் இப்போதும் நம்ம வீடியோவில் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வானிலை அறிக்கை நம்ம பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். இந்த தொலைவில் இருக்கிறது. ஆக நெருங்கி இருக்கக்கூடிய பகுதி கல்முனை, அடுத்த இடம் நெருக்கமாக இருப்பது திரிகோணமலை, அடுத்தது டெல்டா மாவட்டங்கள். ஆக அடுத்தடுத்த நகர்வு டெல்டா மாவட்ட கரைக்கு நெருக்கமாக, வட இலங்கை கரைக்கு நெருக்கமாக வரும் என்பதில் மாற்றம் இல்லை. ஆனால் அது தீவிரத்தன்மை ஒரு வெல் மார்க்கல் லோ பிரஷராக தீவிரமடைஞ்சின உறுதியா. ஆனால் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரை அருகே வந்து தான் தீவிரமடையும் போல் தெரிகிறது. எது எப்படியோ கரை அருகே வந்து தீவிரமடைந்தாலும் கரை கடக்காமல் டெல்டா மாவட்டங்களை தொட்டுக்கொண்டு இலங்கை மீது பயணித்து வட இலங்கை மற்றும் பாக்ஜலசக்தி வழியாக மன்னார் வளைகுடா வழியாக தென் மாவட்ட கரையை தொட்டுக்கொண்டு குமரிக்கடல் பகுதியை நோக்கி செல்லும். அரபிக்கடல் நோக்கியும் போகலாம், அல்லது அதற்குள்ளேயே 16ஆம் தேதி நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது அதோடு போய் இணைந்து தீவிரமடைந்து வரலாம். 2 வாய்ப்பு அந்த நிகழ்வுக்கு. ஓகே, 11ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவு எப்படி அமைய போகிறது? 10ஆம் தேதி நள்ளிரவுக்கு பின் 11ஆம் தேதி அதிகாலை தொடங்கும் மழை முதலில் டெல்டா மாவட்டங்களில் தொடங்கும், பிறகு சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்தில் தொடங்கும் 11ஆம் தேதி. பிறகு படிப்படியாக வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை தொடங்கும், பிறகு தென்கடலோரத்திற்கும் தொடங்கும், பிறகு தென் மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் தொடங்கும். 11ஆம் தேதி டெல்டா மற்றும் வட தமிழ்நாட்டிற்கும், 12ஆம் தேதி டெல்டா வட தமிழ்நாடு மற்றும் தென்கடலோரத்திற்கும், 13ஆம் தேதி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் தென் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் என்று 13ஆம் தேதியும், 14ஆம் தேதி தென்கடலோரம் தென் மாவட்டங்களுக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை என்று மழைப்பொழிவு நிறைய கொடுத்து 4 நாள் மேலும் பல இடங்களிலே ஏற்கனவே